என்னங்க எப்போவுமே பச்சை பசேல்னு செடியை காமிப்பேன், இன்றைக்கி காஞ்சி போன செடியை காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இதுவும் பச்சை பசேல்னு தாங்க வாங்கிட்டு வந்தோம் நர்சரியிலேருந்து. இன்டோர் பிளான்ட்டாக உள்ளவே வச்சுட்டோம். பார்த்தீங்கன்னா மொத்த செடியும் அப்படியே காஞ்சி போய் அவ்வளோதான், இந்த செடி காப்பாற்ற முடியாதுன்ற நிலைமைக்கு வந்துடுச்சு. ஆனால் இப்போ சூரிய ஒளியில் எடுத்து வச்சு ஒரு வாரம் தாங்க ஆகுது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக சின்ன சின்ன இலை துளிர் விட்டு இருக்குது பாருங்களேன். பார்க்கவே அழகாக இருந்தது. இதனால் உங்களுக்கு சரி இதை காமிச்சு ஒரு விஷயம் சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தது. என்னென்னா, இதே தான் நம்மளோட குழந்தைங்களுக்கும் நம்மளுக்கும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். சூரிய ஒளியே படாமல் வீட்டுள்ள இருந்தாலும் ஏசி, ஆஃபீஸ் போனாலும் ஏசின்னு இருந்துகிட்ருக்கோம்ல. காலையில் படுற வெயில், சாயந்தரத்தில் படுற வெயில் எவ்வளோ நம்ம உடம்புக்கு நல்லதுன்னு இந்த செடியை பார்த்தாலே நமக்கு தெரியுங்க. ஏன்னா நாங்கள் காலையில் கொஞ்சம் நேரம், சாயந்தரம் கொஞ்சம் நேரம் தான் எடுத்து வெளியே வைக்கிறோம். அதுக்கே இந்த அளவுக்கு துளுத்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு விட்டமின் டியே கிடைக்க மாட்டேங்குது. இப்போ நிறைய அதுக்குன்னு சிரப்பு, டேப்லெட் அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்கோமே தவிர இயற்கையான முறையில் நம்ம விட்டமின் டி கிடைக்க மாட்டேங்குது. நம்ம முன்னோர்கள்லாம் காலையிலே இருந்து வயல்வெளிக்கு போய் வேலை செஞ்சு அந்தளவுக்கு நல்லா ஆரோக்கியமாக இருந்தாங்க. இப்போ அந்த ஆரோக்கியம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. தயவு செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு காலையில் ஒரு 10 நிமிஷம், சாயந்தரம் ஒரு 10 நிமிஷம் வெயிலில் விளையாடுற மாதிரி ட்ரைன் கொடுங்க. கண்டிப்பாக விட்டமின் டியால் அவங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும்ன்றத நான் சொல்லிக்கிறேன். அதுக்கான வீடியோ தான் இது. தயவு செஞ்சு இந்த வீடியோவை இக்னோர் பண்ணாதீங்க. மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என் வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.